இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 60 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இன்றைக்கி தேதிக்கு நிறைய ஃபுட் பிஸ்னஸ், ஃபுட் ட்ரக்ஸ் புதுசாக எமர்ஜ் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன் நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஸ்டாகிராமில் எத்தனை ரீல்ஸ் அனுப்பி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமான்னு கேட்டிருப்பீங்க. உங்களில் பல பேருக்கு நம்மளும் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா வந்திருக்கும். பட் ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் ஃபுட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி, ப்ராஃபிட்டபிளான ரெஸ்டாரண்ட் மாடல் எது, வெஜ் நான்வெஜ் இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன், எவ்வளோ ப்ரைஸிங் வச்சா எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இப்படி நிறைய கேள்வி நம்ம மண்டையில் ஓடிட்டு தான் இருக்கும். இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு கிளியர் கட் ரோட் மேப்பை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் புலி, இது அப்டரோட த ஏஐ பிளே புக். ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணலாம். நான் அண்ணா நகர் சூஸ் பண்ணுறேன். அண்ணா நகர் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல் சோஷியல் மீடியாஸில் அண்ணா நகர் தான் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ நான் அதனாலே அண்ணா நகர் சூஸ் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அண்ணா நகரில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட் டேட்டாவும் நம்ம வந்து சோர்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல் தான் மேப் ஸ்க்ராப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம மேப் ஸ்க்ராப்பர்ன்ற எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிப்போம். இந்த டூலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங் மேப் ஓப்பன் ஆகும். பிங் மேப்பில் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் அண்ணா நகர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண உடனே அண்ணா நகரில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷனை திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டோட டேட்டாவுமே நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு எக்ஸல் ஷீட்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம டவுன்லோட் CSV கொடுத்து இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண அந்த டேட்டாவை நம்ம ChatGPTல அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இந்த டேட்டா மட்டும் பத்தாது, நம்மளுக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் ரெஸ்டாரண்ட்ஸோட டேட்டாவும் நம்மளுக்கு தேவைப்படும். எதுக்காகனா எந்த டிஷ்ஷுக்கு எந்த ரேட்டிங்ஸ் இருக்குது, எது பெஸ்ட் செல்லர், இதோட ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறைய டேட்டாஸுக்கு அது நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் கேகல். ஸோ கேகல்ன்றது வந்து ஒரு ஆன்லைன் டேட்டா ரெபாசிட்டரி. இந்த கேகலில் நிறைய டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் அவங்களோட டேட்டா செட்ஸை அப்லோட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான ரெஸ்டாரண்ட் டேட்டாவை நம்ம கேகலில் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா செட்டில் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட், அதாவது ஸ்விக்கியில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டோட நேம், அந்த ரெஸ்டாரண்ட் எந்த சிட்டியில் இருக்குது, எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட்டில் இருக்குது, என்னென்ன ஐட்டம் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸு, அப்புறம் என்ன குவிசின், அப்புறம் எந்த அட்ரஸில் இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டேட்டா செட்டில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்டையுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். அதையுமே நம்ம ChatGPTல அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஜிப் டவுன்லோட் ஆகிடும். இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 டேட்டா செட்டையுமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த ப்ராம்ப்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் அடிச்சிடுங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆக்ட் as a data scientist and analyze the Swiggy restaurant dataset for Anna Nagar, Chennai. Extract the following insights. டாப் செல்லிங் குசின்ஸ், எந்த குசின்ஸ் அதிகமாக விற்குதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரெஸ்டாரண்ட் டைப், எந்த ரெஸ்டாரண்ட் டைப் வந்து அதிக ப்ராஃபிட் கொடுக்குதுன்றது நமக்கு கேட்க போகிறோம். அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் கம்பேரிசன், வெஜ் பெஸ்ட்டாக நான்வெஜ் பெஸ்ட்டாக அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் காம்படிஷன் அனலைஸ், அண்ணா நகரில் இருக்கிற நம்மளை மாதிரியே இல்லை நம்ம ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட் மாதிரி என்னென்ன டைப்லாம் இருக்குன்றது நம்ம வந்து கேட்க போகிறோம். அப்புறம் ப்ரைசிங் ட்ரெண்ட்ஸ், ஸோ எந்த ப்ரைஸிங்கில் எப்படி சார்ஜ் பண்ணலான்றது பார்க்க போகிறோம். ஸோ அது ஆவரேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரீமியம்லேருந்து எப்படிலாம் நம்ம ப்ரைஸ் பண்ணலான்றது இந்த கம்பேரிசனில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் அடிச்சிங்கனாவே அது டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸை நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் அண்ணா நகர் ஸ்விக்கி ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ அண்ணா நகரில் இருக்கிற ஸ்விக்கி ரெஸ்டாரண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரெஸ்டாரண்ட் டைப்ஸ், ஸோ ஏஷியன் டைப் தான் வந்து அதிக ரேட்டிங்காக இருக்குது. ஸோ பீஸாஸ், சாலட்ஸ், அரேபியன், பேன் ஏஷியன், நார்த் இந்தியன், இட்டாலியன், அந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லா டேட்டா செட்டுமே நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் கம்பேரிசன், ஸோ மொத்தம் 71 நான்வெஜ் ஹோட்டல் அண்ட் வெஜிடேரியன் ஹோட்டல் 155 இருக்குது. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கலந்த ஹோட்டல் வந்து மொத்தம் 143 இருக்குது. அப்புறம் குசைன் காம்படிஷன் அனாலிசிஸ், சைனீஸ் 65 ரெஸ்டாரண்ட் இருக்குது, சவுத் இண்டியன் 61 ரெஸ்டாரண்ட் இருக்குது, பெவரேஜஸ் 54 இருக்குது. பெவரேஜஸ்னால் நம்ம லஸ்ஸி ஷாப் அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ நார்த் இந்தியன் மீல்ஸ்லாம், நார்த் இந்தியன் மீல்ஸ், நார்த் இந்தியன் தாலி அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் 48 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. டெசர்ட்ஸ், இந்தியன்றது வந்து ஜென்ரலான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸ் சொல்லுவாங்க. பிரியாணி 35 பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவே வந்து நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துரும். அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட் ப்ரைசிங் ட்ரெண்ட்ஸ், ஸோ வெஜிடேரியனில் ஆவரேஜ் காஸ்ட் வந்து 320 ரூபா அண்ட் மேக்ஸிமம் காஸ்ட் வந்து 1200 ரூபா. ஸோ நான் வெஜிடேரியனில் ஆவரேஜ் காஸ்ட் 389 ரூபா. ஸோ மேக்ஸிமம் காஸ்ட் வந்து 1500. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாகவும் வைக்காமல் ரொம்ப சீப்பராகவும் வைக்காமல் எல்லாராலும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ப்ரைஸில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், டாப் செல்லிங் குசைன்ஸ், மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரெஸ்டாரண்ட் டைப்ஸ் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் கம்பேரிசன்.
ஸோ இந்த டேட்டா மூலமாக நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் டைப் பிஸ்னஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரியாணி கடை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கிறது உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லேயே வந்து கிடச்சிரும். எந்த ப்ரைஸிங்கில் வைக்கலாம், என்ன பிரியாணி வைக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் குசைன்ஸுமே உங்களால் இங்கேயே டிசைட் பண்ண முடியும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இதில் நம்மளுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் செல்லிங் குசைன்ஸ் என்ன, மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ரெஸ்டாரண்ட் டைப்ஸ் என்ன, வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜோட கம்பேரிசன் அண்ட் காம்படிஷன் அனாலிசிஸ், என்ன மாதிரி காம்படிஷன்லாம் அந்த ஏரியாவில் இருக்குது, அண்ட் ப்ரைசிங் ட்ரெண்ட்ஸ். ப்ரைசிங் ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது 389 1500 வரைக்கும் தான் அங்கே மோஸ்ட் ஆஃப் த ப்ரைசிங் இருக்குது. அண்ட் வெஜிடேரியன்ஸ் வந்து 300 1200 வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எப்படி நம்ம சூஸ் பண்ணலான்றது நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் என்ன டைப்பான குசைன் வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் எப்படி நமக்கு தேவைப்படுற டேட்டா செட்டை கேல்குலேட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, ChatGPTயை எப்படி ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்ஸை கொண்டு வரதுன்னு பார்த்துருப்போம். இந்த இன்சைட்ஸ் உங்கள் ஃபுட் பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்க அப்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, this is Puli signing off.